எம்மா முடியலையே, ஒரு படியா வருதே. பசுமாடு மாதிரி தானே இருக்குன்னு நம்பி ஏறி உட்கார்ந்துட்டேன். அது சரியான எருமை மாடா இருக்கும் போலயே, இப்படி முட்டி தூக்கி வீசிட்டே. நல்ல வேலை மாட்டோட நிறுத்திட்டாளுங்க. எதுவும் யானை மேல கீழே தூக்கி ஏறி உட்கார வச்சுட்டு போயிருந்தாளுங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை இங்கே ஒரு பெஞ்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடம் நல்ல நிழலா வேற இருக்கு. நம்மளுக்காண்டியே போட்டு வச்ச மாதிரி இருக்கு. பேசாம இங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். இங்கதான் எவளும் வரமாட்டா. எல்லாவளும் அங்கே ராட்டினம் ஆடிட்டு கிடக்காளுங்க. நம்மளை எவ வந்து பார்க்க போறா? பேசாம நம்ம இங்கனையே உட்கார்ந்துருப்போம். நான் எவ்வளோ அடி வாங்கி எவ்வளோ மிதி வாங்கி எத்தனை நாடு தாண்டி எத்தனை உலகத்தை தாண்டி எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். கடவுளே எம்மா, இப்போதாம்மா நல்லா இருக்கு. கை காலெல்லாம் கொஞ்சம் லேசாக இருக்கு. பேசாம இங்கனே சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிட வேண்டியதான். எவ கண்ணிலையும் படவே கூடாது. என்ன ராதாக்கா இங்கே வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆட கொடுமையே, எவ கண்ணிலையும் படக்கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து உட்காந்து இவ என்ன கண்ணு முன்னால வந்து நிற்கா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 2 குடும்பம் சின்ன சின்னன்னு ஆடிச்சா. அந்த கதையால இருக்கு. என்னக்கா என்னைய பார்த்தோன்னு வாயை பழக்கிங்க? எதுக்கு இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க முடியல, பதில் சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். அது ஒரு பெரிய கதை. அங்கே வந்து உட்காந்து இங்கே வந்து உட்காந்து தலை சுற்றி மாடு முட்டி தூக்கி வீசி அங்கே இங்கேயும் பரட்டி எடுத்து, கடவுளே அது ஒரு பெரிய கதையாக போய்கிட்டே இருக்குமே. சரி சரி, நீங்கள் ஜாலியாக இருந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பார்த்திங்களா, சாணியக்கா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போவீங்களாம். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் இந்த ஏரியா பக்கமே இருந்த தானே என்னை தேடுவீங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. எதுக்கு இப்படி ஓடுதாங்க? சரி, எங்கனையும் போட்டோம். நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஷில்பாக்கா, இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இன்னும் நல்ல நிறைய போட்டோ எடுத்தி இந்த பின்னால நிக்கிற ராட்டினம் பூரா சேர்ந்து தெரியுற மாதிரி நல்ல எடு. அப்ப இந்த பார்க்க அழகா இருக்கும். வீட்டுல போய் நல்ல பிரிண்ட் போட்டு மாட்டி வைப்போம். சரிக்கா, எடுக்கே. என்ன ஷில்பா, மது 2 பேரும் ராட்டினத்துல ஆடலையா? இங்க கிடந்து போட்டோ எடுத்துட்டு கிடக்கீங்க. இப்ப இந்த ராட்டினத்துல ஆடி முடிச்சிட்டு வந்தோம் டி. வந்துதான் போட்டோ எடுத்துட்டு கிடக்கும். ஷில்பா, நாங்க தண்ணிக்குள்ள போய் விளையாட்டு இருக்குல்ல, அங்க போறோம். நீங்க வரீங்களா? வாரோம் டி. எங்களுக்கும் அதுல தான் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இரு, ஒரு 2 போட்டோ மட்டும் பிடிச்சிட்டு ஓடி வந்துருதே. சரி, அப்பனா 2 பேரும் போட்டோ எடுத்து முடிச்சிட்டு வாங்க. அங்க தெரியுது பத்தியா, அந்த இடத்துல தான் இருப்போம். சரியா, தேடி அலையாதே. சரி டி, நீ போ, நாங்க பின்னாடியே வாரோம். செல்வி அவளுக்கு போட்டோ எடுத்துட்டு வருவாளுங்க. நம்ம போவோமா? ஆமா ஆமா, நம்ம இங்க நின்று என்ன செய்ய? வா, நம்ம போவோம். ஏ கடவுளே, எல்லாவளும் ராட்டினத்துல தானே ஆடிக்கிட்டு இருப்பாளுங்க. இந்த காருக்கு யார் வரப்போறான்னு நினைச்சு இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இந்த சைக்கோ செல்லத்தாய் ஊருக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. வழி 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 விடுங்க, சைக்கோ செல்லத்தாய் வருகிறார், வழி விடுங்க. எம்மா தாயே, இங்க எவ்வளவு இடம் கிடக்கு. அங்கெல்லாம் போய் கார் ஓட்ட வேண்டியதானே? எதுக்கு ஏன் காருக்கு முன்னாலேயே வந்து இடிச்சுக்கிட்டு நிக்கீங்க? அதைத்தான் நானும் சொல்லுதேன்டி முக்காடு முனியம்மா. அங்க எவ்வளவு இடம் கிடக்கு. அங்கெல்லாம் போய் கார் ஓட்டாம எதுக்கு ஏன் முன்னால வந்து நிக்க? நீ தூரப்போ. நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் இங்க கார் ஓட்டுவேன். நீங்க வேணா வேற எங்கேயாவது போய் ஓட்டுங்க. நீ வேணா முதல்ல வந்திருக்கலாம். ஆனா நான் முதல்ல இருந்தே இங்கதான் இருக்கேன். அதனால நான் தான் கார் ஓட்டுவேன். நீ ஒழுங்க மரியாதையை தள்ளி தூர போயிரு, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சரி, எங்க வந்தாலும் ஒரு 7:30 நம்ம கூடயே வந்துருதுமா. அடிய கொசுவத்தி சுருளு, யாரை பார்த்து 7:30 பம்பாயாச்சேன்னு பார்க்கேன். இதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் நடக்கிற கதையே வேற. காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். நானும் அதே தான் பம்பாயாச்சேன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? ஊருக்கு வாடி, உன்னை தோலை உரிச்சு தொங்க விடுதே. விடுவீங்க விடுவீங்க. நீங்க தோலை உரிச்சு தொங்க விடுற வரைக்கும் என் கை என்ன பூந்தியா தின்னுக்கிட்டு இருக்கும். சரி, அந்த பூந்தி கதையெல்லாம் விடு. வாய் வரைக்கும் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் நீளுதில்ல. ராட்டினத்துல ஏறுறதுக்கு பயந்து போய் ஒரு வாரமா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தியாமில்ல. ஐயோ கடவுளே, இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிட்டா இது இன்னும் ஊர் பூரும் பரவிருமே. ஊருக்கு போய் காலடி எடுத்து வைக்க முடியாதே. ராட்டினத்துல ஏற ராதா பயந்தா ராதா பயந்தான்னு ஊர் பூரும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாளுகளே. நீ மட்டும் தைரியமான பொம்பளையா இருந்தா என் கண்ணு முன்னால ஒரே ஒரு ராட்டினத்துல ஏறி காட்டு பாப்போம். என்ன, என்னால ராட்டினத்துல ஏற முடியாதுன்னு நினைக்கீங்களோ? அதெல்லாம் அசால்ட்டா ஏறிடுவேன். வாயிலே வட சுடாத, செஞ்சு காட்டு. என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, நீங்க சொல்றதுக்காண்டியே இன்னைக்கு ஒரு ராட்டினத்துல ஏறி காட்டுதானே இல்லையான்னு பாருங்க. பாப்போம் பாப்போம். பின்னாலே வாங்க, ஏறி காட்டுதே.
என்ன சைக்கோ, என்னைய பார்த்து என்னமோ சொன்னீங்க? ராட்டினத்துல ஏறதுக்கே பயப்படுவா, ஏற மாட்டேன், ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி ஏறி உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. ஏறுறது பெருசு கிடையாது டி. ராட்டினம் தான் என்ன சுத்த ஆரம்பிக்கவே இல்லையே. அது சுத்தி முடிக்கட்டும், அதுக்கு பிறகு சொல்லுதே நீ பொம்பளையா இல்லையான்னு. அதெல்லாம் பேச்சு கிடையாதும்மா. ராட்டினத்துல ஏறி காட்டுதுன்னு தான் சொன்னேன், சுத்தி காட்டுதுன்னு தான் சொன்னேன். நான் தான் ஏறிட்டோம்ல. ஏ சூப்பர் சூப்பர், இந்த ராட்டினம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ராட்டினம் கிளம்பவே இல்லல, கிளம்பின பிறகு கத்து. ரேகா, உனக்கு பயமா இல்லையா? ராட்டினம்னாலே பயந்துக்கிட்டு பல மைல் தூரத்துக்கு ஓடுவே. இப்போ என்ன ஏறி தைரியமா உட்கார்ந்திருக்கே? பயப்படுறதுக்கு நான் என்ன மஞ்சுவா? நான் ரேகா. நான்லாம் ராட்டினத்துக்கு பயப்பட மாட்டேன். எனக்கெல்லாம் ராட்டினத்துல போறது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, ஜாலி ஜாலி. நான் தான் மேல இருக்கேன், நீங்களாம் கீழே இருக்கீங்க. ஐயோ, இப்படி ஆயிட்டே. என்ன அழுதுகிட்டு இருக்க? ராட்டினம் என்ன கிளம்பவே இல்லையே, அதுக்குள்ளே அழுக வருது. பயமா இருந்தா வேணா கீழே இறங்கிரு. ராட்டினத்துல ஏறதுக்குலாம் நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தரவு இதுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க? நம்ம பிள்ளையில தான் ராட்டினத்துல ஏறி உட்கார்ந்துருக்காங்க போல. ஏம்மா இங்க பாருங்க, நான் இங்க தான் இருக்கேன். பாய். பாய் பாய். பார்த்து சுத்தணும்னு நல்லா பிடிச்சிக்கோ. ஏன் அவன் எங்க? அந்தா கிடக்கான், பின்னால கிடக்கான் போல. எம்மா இங்க வாங்க. ஐயோ, அழுதுகிட்டு இருக்கான் செல்வி. எது கழுவுறான்னு கேளு. இல்ல ஏமல அழுவுதே? ராட்டினத்துல ஏறி தலைகளை சுத்திட்டா, வாந்தி வருதா? அம்மா வேணா இறக்கி விட்டுருட்டா, வாரியா? எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பேரவை என்னத்துக்குள்ள இழுவிக்கிட்டு இருக்கே? செல்வி, நான் நிற்கேன்ட்டு அவன் சொல்ல மாட்டேக்கான் போல, வெக்கப்படுதான். சரி, நான் போய் அந்த நெட்டச்சி எல்லாரும் கூடயும் சேர்ந்து குளிக்க போகிறேன். நீ அவன்கிட்ட பேசிட்டு வா. என்ன? சரிம்மாளா, நீ போய் இரு, நான் வாரேன். என்னன்னு கேட்டு வாரேன். எதுக்கு இழுவிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, எதுவும் பிரச்சனையை கூட்டி வச்சுட்டானோ என்னமோ தெரியல. கடவுளே, வந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு தான் வருதுங்க. சரி, நான் கேட்டு வாரேன், நீ போ. என்ன சைக்கோ மேடம், ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல. போடி போடி இவளே, நானே உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்தா உனக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரியே தெரியுது. நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைகள் வாங்க பாட்டின்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டுக்க. நான் போகிற போக்குக்கு என்ன ஆவேனே எனக்கே தெரியல. தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. சரி, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, நான் வந்து குறுக்க வேற பேசிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். என்ன மெண்டலுங்கிறது சரியாத்தானே இருக்குது. நான் என் சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன ஜாலியாக இருக்கேன்ட்டு போகிறா. இவளெல்லாம் என்ன செய்ய? தோலை உரித்து தொங்க விட்டா தான் சரியாக வருவா போல. ஊருக்கு போனோன்னு எல்லாவளையும் கூட்டு வச்சு வகுப்படுத்தரணும், அப்போ தான் இவளுகெல்லாம் திருந்து வாழுக. ஏல மணி, என்னத்துக்குள்ள இழுவிக்கிட்டு இருக்க? ராட்டினம் கிளம்ப போது பாரு, சீக்கிரம் சொல்லு. அன்னைக்கு பரீட்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்கம்மா, அது எதுவுமே எழுதலை. ஓஹோ, டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு 10 நாளைக்கு பிறகு ராட்டினத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தான் முதலாளிக்கு ஞாபகம் வருதோ? எம்மா, எழுதாம போனா டீச்சர் தோலை உரிச்சிருவாங்கம்மா. வீட்டுக்கு போன உடனே ராத்திரி பூரா முழிச்சு உட்கார்ந்து நீ எழுதி தாரியாம்மா? விளக்கமாறு பிஞ்சிரும். நீ 10 நாளைக்கு ஆட்டம் போடுவ, நான் உனக்கு தூங்காம ராத்திரி பூரா முழிச்சு உட்கார்ந்து எழுதி தரணுமோ? நீ விடிய விடிய உட்கார்ந்து எழுதிட்டு போ, இல்லைன்னா எழுதாம போய் டீச்சர்ட்ட அடி வாங்கு. எனக்கு என்ன? எம்மா, நான் வேணா 2 நாளைக்கு லீவ் போட்டுருட்டா? அப்படின்னா டீச்சர் ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்கல்ல. தேவையில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டால் காலை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சிரு. பாட்டி சொன்னது கேட்டுச்சா? ஒழுங்க மரியாதை இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோன்னு 2 நோட்டு வாங்கி தரேன், உட்காந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சிரு. நல்ல நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க பாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசா இருக்கு. ஏம்மா என்னாச்சுமா? உங்களை காணும்னு அங்கே தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே வந்து ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இந்த பிள்ளைகள் சொன்னால் கேட்குதுகளா? வாங்க பாட்டின்னு ஒவ்வொரு ராட்டினத்துலையா ஏற்றி ஏற்றி கொண்டு விட்டுட்டுங்க. சுற்றுன்னு ஒரேடியாக சுற்றி தலையெல்லாம் சுற்றுது, கிறுன்னு வருது, ஒரு படியாக இருக்குது. அதான் இங்கே வந்து பேசாமல் உட்காந்துட்டேன். ஏம்மா சோடை ஏதாவது வாங்கிட்டு வரட்டாம்மா? வேண்டாம்ல, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. அப்போனா கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்களேன், நான் வேணா தலையை அமைக்கி விடுதேன், கொஞ்ச நேரம் படுங்க. படுத்தாத்தான் குடலை பெரட்டிக்கிட்டு வருது, கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். சம்மந்தி கண்ணா, இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இருக்கட்டும் சம்மந்தியம்மா,
வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு போக முடியும்? கொஞ்ச நேரம் இருக்கேன். அதான் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கவனிச்சு கூட்டு வந்துருவாங்க. வாங்க நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம். ஆமா ஆண்டி, நாங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டதும் நீங்களும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க. என்னத்துக்கு ஏன் ஒரு ஆளுக்காண்டி பாக்கீங்க? நீங்கள் எல்லாரும் போய் விளையாடுங்க. நான் இங்கனே செத்த நேரம் உட்காந்துருக்கேன். ஏம்மா சொன்ன கேளுமா, அதான் அத்தை சொல்லுதாங்கல்ல, வீட்டுக்கு போ, வீட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ கிளம்பு, நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம். சம்மந்திக்கண்ணா சொன்ன கேட்க மாட்டீங்களா? பிடிச்சி இழுத்துட்டு போகணுமா? எந்திரிச்சு வாங்க. சரி வாரேன், போவோம். இதுக்கு தான் சொல்லுறது நல்லா சாப்பிடணும்னு. சோத்தை பார்த்தாலே ஓடுதீங்க. சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க எப்படி வீக்காக கிடக்குன்னு. போகிற வழியிலே ஒரு டாக்டரை பார்த்து ஒரு 4-5 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பேசாமல் படுத்து கிடங்க. நான் வந்து 2 தட்டு நிறைய சாப்பாடு போட்டு உங்களுக்கு ஊட்டி விடுதேன். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாக போயிடும். மாலாக்கா ரெடியா? ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் டி. தண்ணிக்குள்ளே ஆடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருமே. ஈர துணியை போட்டுக்கிட்டுல சுத்தணும். அதான் வேற ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, மறந்துட்டீங்களா? ஆமாம், காலையில் வரும்போதே ட்ரெஸ் கொண்டு வந்தோம்ல, வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. அதனால தான் மறந்தே போயிட்டு. சரி அப்போனா ஆட்டத்தை போடுவோம். செல்வி அக்காவும் நீங்களும் தானே ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தீங்க. நான் இங்கே உட்காந்து பார்த்தனே, அவங்க எங்கே போயிட்டாங்க? 2 பேரும் வந்துக்கிட்டு இருந்தம்மா. பிள்ளைகள் எல்லாம் ராட்டினத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தது. அவன்காரன் ஒரே அழுதுகிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டா என்னைய பார்த்துட்டு அவன் ஒன்றுமே சொல்லாமல் ஒரே அழுதுகிட்டு இருந்தான். அதனால இரு நான் பார்த்துட்டு வாரேன்னா சரி நான் இந்த பக்கமாக வந்துட்டேன். அவனுக்கு என்னவா? எதுக்கு அழுதுகிட்டு இருந்தான்? என்னன்னு தெரியல டி. நான் இருக்கேன்னு அந்த பையன் சொல்ல மாட்டேன்ட்டான். அதான் நான் வந்துட்டேன். அவள் வந்த பிறகு அவட்டையே கேளு, அவளே சொல்லுவா. சரி வாங்க, நாம சறுக்கி விளையாடுவோம். ஏக்கு தோக்கு. என்னடி எல்லாரும் 1 2 3 தானே சொல்லுவாங்க, நீ என்ன ஏக்க தோக்கணுக்கிட்டு இருக்க? பம்பாயில் இருக்கோம்ல லட்சுமி அக்கா, ஹிந்தியில் தான் பேசணும். அதுக்கு தான் ஏக்கு தோத்தீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியாட்டி? பம்பாய்க்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நல்லா ஹிந்தி படிச்சிட்டியே. ஏக்கா நான் நல்லா ஹிந்தி பேசுவேங்க்கா, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நீ ஹிந்தி பேசுவியாக்கும்? எங்க பேசி காட்டு பாப்போம். நமஸ்தே, चोली के पीछे क्या है? बहुत अच्छा है, कुछ कुछ कोता है. अच्छा ठीक है, लड़का लड़की तनियवार. எம்மா என்ன அழகா ஹிந்தி பேசுதே, எனக்கும் சொல்லி கொடுட்டி. எப்படியாட்டு ஊருக்கு போனோன்னே தினம் உன்ட்ட டியூஷனுக்கு வந்துடுவேன். எப்படியாவது எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துரு. அடுத்த தடவை வரும்போது இந்த ஹிந்திக்காரனுக்கிட்ட பூரா நான் பேசி கலக்கணும். சரிக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தினம் மரத்தடியில் வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருதேன். சரியா? அடுத்த தடவை நீங்கள் பம்பாய்க்கு வரும்போது ஒரு ஹிந்தி புலவராக தான் வரப்போறீங்க. இது நல்ல கதையா இருக்கே. அவங்ககிட்ட போய் நீங்கள் ஹிந்தி மட்டும் கற்றுக்கிடுவீங்க, ஏன்ட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட மாட்டீங்களோ? நான் நல்லா அழகாக இங்கிலீஷ் டியூஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஏன்ட்டையும் வகுப்புக்கு வரணும். ஏன் சொல்லுதேன்னா, இந்த நந்தினி இருக்கா பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு போயிடுவா. பிறகு நம்ம எல்லாரும் அமெரிக்காவை சுற்றி பார்க்க போவோம்ல. அப்போ அங்கே போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நான் சொல்லித்தரேன். மாலாக்காட்ட ஹிந்தி படிச்சுக்கோங்க, ஏன்ட்ட இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. சரியா? விளங்கிரும். எத்தே என்ன விளங்கிருங்கீங்க? நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம். நீங்கள் இப்படி அபசகுணமாக பேசாதீங்க. லட்சுமி அக்காவை ஒரு நல்ல புலவராக மாத்துறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பொறாமையா? அத்தை பாட்டி நீங்களும் வேணா வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவளுகிட்ட ஹிந்தி இங்கிலீஷும் கற்றுக்கிடுவோம். எனக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் போதுமா. நான் எங்கேயும் போய் பழச்சிக்கிடுவேன். நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்க. இவளுகிட்டலாம் நான் படிக்க வரல. சரிட்டி, அப்போ வீட்டுக்கு போன பிறகு தினம் எனக்கு இங்கிலீஷு ஹிந்திலாம் சொல்லி கொடுத்துருங்க டி. நானும் நல்லா படிச்சுக்கிடுதேன். அடுத்த வாட்டி எவனாவது ஹிந்திக்காரன் வந்து பேசட்டும், அவன் கியாக்கியானா நான் கையாங்கணும். சரியா? நல்லா அழகா சொல்லி கொடுத்துருங்க. சரிக்கா, பயப்படாமல் வாங்கன்னு துட்டுலாம் கேட்க மாட்டேன், இலவசம்தான். நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது வேற விஷயம். சரி நீங்கள் விளையாடுங்க, பிறகு பேசுவோம். சரி நம்ம வழுகுவோம். நான் நம்பர் சொன்னோன்னு குதிச்சிருன்னு. 1 2 3. சறுக்கு. யாத்தே என்ன சத்தம் தண்ணிக்குள்ள இருந்து வருது? அடியே குந்தாணிகளா, மனுஷன் தண்ணிக்குள்ள கிடக்கிறது தெரியலையா? எரும மாடு மாதிரி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மேல வந்து உழுதீங்க. இது நல்ல கதையா இருக்கே. நீங்கள் தண்ணிக்குள்ளே கிடக்கீருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சறுக்கு இங்கனுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து சறுக்கி தண்ணிக்குள்ளே தானே குதிக்க முடியும், வானத்தில் இருந்தால் குதிக்க முடியும். ஆமாம், நீங்கள் எதுக்கு தண்ணிக்குள்ளே முங்கி கிடக்கீரு? நான் தண்ணிக்குள்ள கிடந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முட்டி. நல்லா பண்ணிரு தியானம். நாங்கள் கொஞ்சம் மெதுவாக குதிக்க போய் தப்பிச்சிரு. நாங்கள் வேகமாக குதிச்சிருந்தா இந்நேரத்துக்கு டிக்கெட் வாங்கியிருப்பீரு. அவர் ஏற்கனவே டிக்கெட் வாங்கின மாதிரி தான் இருக்காரு. வாங்க நம்ம அங்கிட்டு போய் நீச்சல் அடிப்போம். ஏட்டி பார்த்து விளையாடுங்க, தண்ணி எங்க மேலே வந்து தெறிக்கி. அடியே முருகேசன் மண்டை மட்டும் வெளியே தெரியுது. அவனை உள்ள முக்கிறாதீங்க டி, பாவம். கவலைப்படாதீங்க அத்தை பாட்டி, அவரை என்ன கொஞ்ச நேரத்தில் மண்டையை போட்டுருவாரு. நாங்களாம் முக்க வேண்டாம்.
ராட்டினத்துல எவ்வளவு நேரம் ஆடணும்னு தெரியல, நேரம் போனதே தெரியல. வயிறு வேற ரொம்ப பசிக்கி. நல்லா ஆடுனதுக்கும் அதுக்கும் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு போய் சாப்பிட்டோம்னா நல்லா நிறைய சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்ச கையோடு அப்படியே தூங்கிடணும். சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கத்தை என்னைக்கு தான் விட போறீங்களம்மா? எங்கன போனாலும் தூங்கிருதீங்க. இங்க வந்த இடத்துலயுமா தூங்கணும்? எங்கே இருந்த என்ன முருகேசா, மத்தியானம் சாப்பிட்டுட்டோம்னா தூங்கிடணும். இன்னும் என்ன விளையாட்டு? அவ்வளவுதான் குளிச்சிட்டோம்ல, இன்னும் அப்படியே சாப்பிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம். என்ன செல்வி, திடீர்னு தண்ணிக்குள்ளே இருந்து வார? எங்கேருந்து வந்த? நீங்கெல்லாம் இங்க கிடக்கிறது அங்கிருந்து பார்த்தாலே தெரியுதே, அதனால அந்த கரையிலேயே இறங்கிட்டேன். உள்ள இறங்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டே முங்க நீச்சல்லையே வந்துட்டேன். செல்வியக்கா, உங்கள் மகன் அழுதான்னு போனீங்களாம்ல, எதுக்கு அழுதான்? அது 10 நாள் லீவ் விட்டாங்கல்ல, லீவ்ல எல்லாரும் எழுதிட்டு வந்துருங்கன்னு சொல்லி டீச்சரு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. அதை பூரா எழுதாம எல்லாம் பம்பாய்க்கு கிளம்பி வந்தாச்சு. இப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு போல, எழுதலையேன்னு ராட்டினத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் வராத ஞாபகம் இன்னைக்கு தான் வந்துச்சாக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு வர வேண்டியதானே? அவன் கிடக்கான் விடு, வீட்டில் இருந்தாலே எழுதிட்டு போக மாட்டான், எழுதாம தான் போவான். இங்கே வந்த பிறகு எழுதுவானாக்கும். ஓம் அவனாவது பரவாயில்லட்டி, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு இப்போமாவது ஞாபகமாவது வந்துச்சு. எங்கள் வீட்லேயே 2 கிடக்குதுகளே, பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாளுங்க. கிளம்பி போன பிறகு அங்கே போய் தான் தெரியும், ஐயோ ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களாக்கும் அப்படின்னு அங்கே போய் கேட்பாளுங்க. ஏன் அவளை எப்போ சொல்லுவான் தெரியுமா? இப்போ பூரா நல்லா ஆட்டம் போட்டு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவான். நாளைக்கு பள்ளிக்கூடம்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் படுக்கையை போட்டு படுத்த பிறகு சொல்லுவான், எம்மா என்னை காலையில் கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுதீங்களாம்மா, கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கும்பா. அப்போதான் எனக்கு கோவம் வரும் பாரு, பலார்னு சப்பு சப்புன்னு அரைஞ்சிடலாமான்னு இருக்கும். இந்த காலத்து பிள்ளைகளை பூரா ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல, ஒரு பிள்ளைக்கும் பொறுப்பே கிடையாது. அந்த காலத்தில் நம்ம மட்டும் எப்படி இருந்தோம்? நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா நான் மறுநாள் எழுதலைன்னு வச்சுக்கோயேன், டீச்சர் அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தோட்டத்தில் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனால் நிறைய கடலை கிடைக்கும்ல, வாங்கி தின்னுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன். உங்களை மாதிரி தானே உங்கள் பிள்ளைகளும் இருக்கும். அது என்னமோ உண்மைதான்டி. நான்லாம் ஜியா குட்டி அப்படிலாம் விட மாட்டேன்ப்பா. முதலே எழுதுன்னு கையை உடச்சிருவேன். அப்போதான் எழுதி நல்லா பழகும். படித்தாத்தாக்கா மதிப்பு. இந்த காலத்துலலாம் பொம்பளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒரு கழுதை கூட நம்மளை மதிக்காது. வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, போய் சாப்பிடுவோமா? ஆமாப்பா, எனக்கும் வயிறு பசி தாங்க முடியல. காதெல்லாம் அடக்கி வாங்க போய் சாப்பிட போவோம். அப்போதான் கொஞ்சோண்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான் ஆரஞ்சு மண்டையன். ஒரு மடக்கு குடிச்சது எங்கே காணுச்சி? ஒரு மடக்கு ஜூஸா? 2 லிட்டர் பாட்டில் டீ, 2 லிட்டர் பாட்டில் ஜூஸ் அப்படியே குடிச்சே. ஏக்கா வெறும் 2 லிட்டருக்கா? அது எப்படிக்கா மனசுக்கு காணும்? வாங்க போய் சோத்த திம்பும். ஆமாம் ஆமாம், சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது, வாங்க போவோம். எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்க? நமக்கு எப்பவும் பிரியாணி தான்ப்பா, அதை சாப்பிட்டா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். எங்கள் 3 பேருக்கு பிரியாணியே சொல்லிருங்க. பிரியாணி வேண்டாமா? வேற என்ன வேணும்? ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? வந்த இடத்துல அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எது இருக்கோ அதைத்தான் சாப்பிடணும். எல்லாரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏக்கா பிள்ளைகளும் ஒன்றும் சொல்லாதீங்கக்கா, அதுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கி சாப்பிடட்டும். நீ சும்மா கடை, இவளுகளை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்பாளுங்க. கடைசியில் எல்லாத்தையும் வீணாக்கு வாழுங்க. செல்லக்குட்டிகளா, சாப்பாடு வீணாக்க கூடாது இல்லம்மா? பாத்தியா மஞ்சு, அம்மா எப்படி பேசுறதாக பாரு. நம்ம என்னைக்காவது சாப்பாடை வீணாக்கி இருக்கோமா? எது வேணுமோ அதை மட்டும் தானே கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அம்மா எப்படி பேசுறதாக பாரு. எங்க அம்மாக்கு பிரியாணி வேணும்னா அவங்க திங்க வேண்டியதானே, நம்மளையும் சேர்த்து இழுத்து விட பார்க்காத. இப்போ இழுச்சத்த நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பிள்ளைகள் சாப்பாடை வீணாக்கும் தான் நினைப்பாங்க. சரி, ஏன்டா அம்மா இப்படி இருக்காங்களம்மா? எனக்கும் பிரியாணிலாம் வேண்டாம்ப்பா, நானும் வேற ஏதாவது தான் திங்க போகிறேன். முதல்ல இங்கே என்ன இருக்குன்னே தெரியலையே. நானும் கடைக்குள்ளே வந்தோடனே அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தேன். யார் தட்டுலையும் பிரியாணி இல்லை, கடையிலையும் பிரியாணி வாசம் வந்த மாதிரி தெரியல. என்னதான் வச்சுருக்கானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. எனக்கெல்லாம் கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு ஒரு முழு சாப்பாடு சொல்லிருங்கம்மா. இருக்கிற பசிக்கு சோத்தை தின்னத்தான் வயிறு நிறையும். இந்த சிம்ரன் வந்துட்டால, அவட்டையே என்ன இருக்குன்னு கேட்டால் சொல்ல போறா. எல்லாருக்கும் சாப்பிட என்ன சொல்லட்டும்? எல்லாருக்கும் பிரியாணியே சொல்லிருமா. இன்னும் அது இதுன்னு போட்டு சொல்லிட்டு கிடக்க வேண்டாம். பிரியாணின்னு உடனே கொண்டு வந்துடுவான். நீ அதையே சொல்லிடு. 7 பேர் இருக்கும் பத்தியா, 7 சிக்கன் பிரியாணி சொல்லிடு. ஐயோ சாரி லட்சுமி ஆண்டி, இங்கே பிரியாணியே கிடையாது. அப்படி போடு, அம்மா பைப்பு வாங்குனாங்களா? சூப்பர் சூப்பர். பிரியாணியே இல்லையாக்கும்? சரி, அப்பனா வெள்ளச்சோறு கறி குழம்பு மீன் குழம்புன்னு என்னத்தையாவது கொண்டு வர சொல்லுமா. சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுவோம்.
சாரி லட்சுமி ஆண்டி, இங்கே அதுவும் கிடையாது. என்னம்மா இது? அதுவும் இல்லை இதுவும் இல்லைங்க. சரி, ஒரு சாம்பார் சோறு தயிர் சோறாவது கொண்டு வர சொல்ல. இங்கே சோறு ஐட்டமே கிடையாது. இங்கே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? சப்பாத்தியும் புரோட்டாவும் இருக்குது. அதுக்கு கூட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் மசாலா இருக்குது. வேறு எதுவும் இல்லைன்ட்டான். வெறும் குழம்பு வேணால் இருக்கான். வெஜிடபிள் குருமா வச்சுருக்கான். அதுக்கு பிறகு வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி பீஸா, பர்கரு, சாண்ட்விட்சு, ஃப்ராங்கி அதெல்லாம் வச்சுருக்கான். நூடுல்ஸ் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. சோறே கிடையாதாக்கும், விளங்கும். வேற என்னத்தை போட்டு திங்க? மற்ற ஆட்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கம்மா? மற்ற எல்லாரும் நூடுல்ஸ், புரோட்டா, பர்கரு, பீஸான்னு எல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் சாப்பிடலை. முதல்ல எனக்கு புரோட்டா சொல்லுமா, அடுத்து என்ன வேணும்னு பிறகு பார்க்கேன். புரோட்டாவும் சிக்கனும் சொல்லவா, பன்னீர் பட்டர் மசாலா சொல்லவா? ரெண்டையும் கொண்டு வர சொல்லு. எது வேணுமோ தின்னுக்கிடுதே. எனக்கு புரோட்டெல்லாம் வேண்டாம்மா, அதான் சோறு இல்லை நைட்டில். வேற என்னத்தை போட்டு திங்க? சப்பாத்தியை கொண்டு வர சொல்லு, சாப்பிட்டு போவோம். கவலைப்படாதீங்க லட்சுமி ஆண்டி, இப்போ மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. வீட்டுக்கு போனோன்னு எல்லாருக்கும் நைட்டு சுட சுட பிரியாணி போட்டுருதேன். எனக்கு வழக்கம் போல் நுட்டால்ஸு சொல்லிடு. நல்ல சிக்கனை போட்டு நல்ல அழகாக ஒரு நுட்டால்ஸு கொண்டு வர சொல்லு. நான் சாப்பிட்டுக்கிடுதேன். ரேகா, நம்ம ரெண்டு பேரும் பர்கரும் பீஸாவும் வாங்கிட்டு ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோமா? சரி மஞ்சு, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இதை பாதி அதை பாதின்னு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரேகா, மஞ்சு, உங்களுக்கு நூடுல்ஸ் இருக்குது, பீஸா, பர்கர், சாண்ட்விச், ஃப்ராங்கி, மாமோஸ் எல்லாம் இருக்குது. எது வேணும்னு சொல்லுங்கள், கொண்டு வரேன். ஐ ஏக்கா, நீங்கள் சொல்கிற ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்குது. எது வேணாலும் கொண்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிடுதோம். அப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிளேட் கொண்டு வந்துருதேன். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய வாங்கிக்கிடலாம். சரியா? சரிக்கா. பாத்தியா மஞ்சு, அம்மா பிரியாணி வாங்கி கொடுத்து ஏமாத்திடலான்னு பார்த்தாங்க. இந்த அக்கா வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னு அம்மா மூஞ்சி எப்படி போயிட்டு பாரு. இழிச்ச ஆண்டி, செல்வி ஆண்டி, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? நீ ஆண்டின்னு சொல்லாமல் இருந்தாலே போதுமா, எனக்கு வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சாரி ஆண்டி, மன்னிச்சிருங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்க தான் செய்தேன். இதை மட்டும் மாற்றவே முடியல. வாயில் அப்படித்தான் வருது. பரவாயில்ல தங்கம், நீ இப்படி சொல்கிறது தான் அழகாக இருக்குது. இப்படியே சொல்லு. சரி ஆண்டி, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? என்னத்தையாவது ஒன்று இருக்கிறத வாங்கிட்டு வாமா. எதுன்னா என்ன, வயிறு நிறைஞ்சா போதும். சரி, அப்போனா உங்களுக்கு நானே பார்த்து வாங்கிட்டு வந்துடுது. என்ன செல்வி ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கெல்லாம் இந்த மத்தியானம் சோறு சாப்பிட்டா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீ சொல்கிறதுகளெல்லாம் கேட்டால் வயிறு நிறையாதே. சரி பரவாயில்ல, எது இருக்கோ அதை கொண்டு வா. இந்த சப்பாத்தி, புரோட்டா இது ரெண்டில் எது கிடைக்கும் அதை கொண்டு வாம்மா, சாப்பிட்டுக்கிடுதே. சரி, எல்லாருக்கும் அப்படின்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுதேன். மற்ற எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் என்ன சாப்பிடாம இருக்கீங்க. சீக்கிரம் கொண்டு வரேன். ஏட்டி, இந்த சிம்ரனு ஐட்டம்லாம் சொல்லும் போது பிராங்கினாலே அப்படின்னா என்னது டீ? ஏக்கா, பிராங்கின்னா உங்களுக்கு தெரியாதா? அது வேற ஒன்றும் இல்லைக்கா. நம்ம ஊரில் கூனி உராளுன்னு வாங்கி திம்போம்ல, அதைத்தான் பிராங்கின்னு இந்த ஊரில் சொல்லிக்கிட்டு அலைதானுங்க போல. ராளுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை போட்டு இதுக்கு பிராங்கின்ட்டு கிடக்கானுங்க. ராளுன்னு சொன்னத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மாலாத்தே, பிராங்கினா எறா கிடையாது. எறாவை வந்து பிராணன்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா புரோட்டா செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து சிக்கனு, மசாலா, காய்கறி எல்லாம் வச்சு ஒன்றா வச்சு ரோல் பண்ணி சுற்றி தருவாங்க. அது சூப்பராக இருக்கும். இங்கிலீஷ் நல்லா தெரியும். டியூஷன் எடுக்க போகிறேன்னு. இங்கிலீஷு பாடம் தான் நல்லா தெரியும், பேச தெரியும். சாப்பாடு ஐட்டம் பேரெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? கடைசியில் இந்த பிள்ளைகள் சொன்ன மாதிரி தான் ஆயிட்டு. பிரியாணி வேண்டாம் வேண்டான்னு அழுக. இவளுக்கு வாயை வச்ச மாதிரியே கடைசியில் யாரும் பிரியாணி திங்க முடியாமல் போயிட்டு. ஏம்மா, என்ன எங்களை சொல்லுதீங்க? இந்த கடையில் பிரியாணியே இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ரெண்டு பேர் வாய் பேசாதீ கேட்டி. நீங்கள் ரெண்டு பேர் வாயை வச்சதுனால தான் கடைக்காரன் பிரியாணியே இல்லைன்ட்டான். இந்த பிள்ளைகள் சொல்லுது பிராங்கி நல்லா இருக்கும் போல. அதை வாங்கி நம்மளும் ஒன்று தின்னு பாத்திர வேண்டியதுதான். புரோட்டா தானே, சூப்பராக இருக்கும். எப்படியும் நம்ம சாப்பிட்டு பாத்திரணும். நம்ம மட்டும்தான் என்னத்தை சொல்லன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்த ஆட்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க போல. ஆஹா, எப்படி இவ கொண்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். நம்ம ஆளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. நான் இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுதேன். எங்கடி போறே? இருங்க, இந்த வந்துடுதேன். முருகேசா, உனக்கு தான் பல்லு பூரம் கொட்டி பொக்கவாயா கிடைக்கியே. சப்பாத்தியை போட்டு வாங்கி வச்சிருக்க. உனக்கு கடிக்க முடியுமா? அந்த மதுப்புள்ள திங்கிற மாதிரி பண்ணு வாங்கி திங்க வேண்டியதானே? என்ன இந்த பாட்டி இப்படி அசிங்கப்படுத்துதாங்க? இவங்க சொல்றத பார்த்தா பல்லு இல்லாத பாட்டி தாத்தா தான் பண்ணு திங்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. மங்கம்மா, எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு ரயில்ல வரும்போது சொன்னனே. அது என்னன்னா, நம்ம ஊர்க்காரிக்கு சப்பாத்தி போட்டா தான் கடிக்க முடியாம கல்லு மாதிரி கிடக்கும். இவனுங்க வடக்குக்காரனுங்க சப்பாத்தி போட்டானுங்கன்னா நல்லா சாஃப்டா தானே இருக்கும். அதனாலதான் சரி சாப்பிடுவோமேன்னு வாங்கினேன். ஏங்க, உங்களுக்கு எப்படியும் சப்பாத்தி சமைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த சேமியா வாங்கி வச்சிருக்கேன். இத கொஞ்சம் தின்னுக்கோங்க, சரியா?
ஏட்டி அது சேமியா இல்லட்டி நூடுல்ஸு. உங்களுக்காண்டி தான் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. வேண்டாம் முட்டி, அது நீயே தின்னு. நான் இந்த சப்பாத்தியே தின்னுக்கிடுவேன். என்ன டி பாத்திமா, சாப்பாடு வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருக்கே, சாப்பிடலையா? பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல சில்பா, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் இப்ப தான் பார்த்தேன், அந்த பீஸா பர்கர் சாண்ட்விச் அது இதுன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்குங்க. அப்படியா, பாத்தியா? சரி சரி, பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? அண்ணா பின்னால இருக்கிற டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க பாரு. பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடு. சரி, பிள்ளைகள் சாப்பிட்டுட்டுன்னா நானும் சாப்பிடுதேன். மங்கம்மா, நீ என்னது வாங்கியிருக்க? புரோட்டாவா? என்னதோ தெரியல முருகேசா, புரோட்டா தான் கேட்டேன். அவனுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறத பார்த்தா இது சப்பாத்தியா புரோட்டாவான்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. என்ன இங்கே சாப்பாடு ஓடுதா? சாப்பாடு எப்படி ஓடும் கிறுக்கச்சி? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேம்மா. ஆமாட்டி, நீங்களாம் சாப்பிட்டாச்சா? நாங்கள் எங்கே சாப்பிட, இப்போ தான் சாப்பாடு என்னது வேணும்னு கேட்டுட்டு போயிருக்கா. அதான் இனிமே தான் சாப்பாடு வரும். இங்கே எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி பாரு பாரு. பாருங்கீங்க, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்கீங்க. இது நல்லா இருந்தால் சாப்பிடுன்னு இருப்பேன், இது என்னதுன்னே தெரியல, அதான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுதேன். சொல்லு சொல்லு. எம் 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 கோதுமை மாவில் புரோட்டா போட்டிருக்கான். இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. பாத்தியாட்டி, சாப்பாடுன்னா பேயா பறப்ப, நீ ஏன் நல்லா இல்லைங்க, அப்புறம் நான் எப்படி சாப்பிட முடியும்? மங்கம்மா, அது நல்லா இல்லைன்னா என்கிட்ட இருந்து சப்பாத்தி எடுத்துக்கோ, இது நல்லா இருக்கு. அத்தை பாட்டி, நானும் புரோட்டா தான் சொல்லியிருக்கேன், வாய்க்கு விளங்கலை. இது வேண்டாம், வேற ஏதாட்டும் ஒன்று சாப்பிடுங்க. இருக்கட்டும் டி, ஆர்டர் போட்டாச்சுல்ல, அப்புறம் வம்பா போகும். அவன் எவ்வளோ துட்டு சொல்லுதானுங்களோ. ஏற்கனவே இங்கே ஊரில் ஒவ்வொன்றும் கொள்ள விலை விற்கானுங்க, அப்புறம் நம்ம வேற ரொம்ப துட்டு இழுத்து விட்டுறக்கூடாது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நான் போயிட்டு வேற ஏதாவது சொல்லுதேன், அப்படியே உங்களுக்கும் சேர்த்து சொல்லுதேன், சரியா? அதுக்கு நல்லா இல்லாத பொருளெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம். சரி டி, அப்போ வேற ஏதாவது சிம்பிளாக சொல்லு, ரொம்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. என்கிட்ட இருக்கிற இந்த சேமியாவே நிறைய இருக்கு. நானும் மங்கம்மாவும் பாதி பாதி சாப்பிட்டுக்கிட்டோம். அது என்னத்தை காணும்? அதெல்லாம் போதுமட்டி, இந்த முருகேசன் வேற சப்பாத்தி வச்சிருக்கான், எப்படியும் அவனுக்கு சவைக்க முடியாது. அதனால நாங்கள் 2 பேரும் அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். சரி, எல்லாவளும் ஒண்ணா உட்காந்துருக்காளுங்க, நல்ல சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க. நம்மளை மட்டும் எதுக்கு கொண்டு வந்து இப்படி தனியாக அந்த பிள்ளைகள் கூட சேர்த்து போட்டு விட்டாங்க? இதுக்கு ஒன்று நெய்ய நெய்யின்ட்டுல இருக்கும், இதுகளை வச்சு மேய்க்க முடியாதே. கண்ணு முன்னால வேற ஒரு கிறுக்கன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எவனே தெரியல. இவன் கூட கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான் நம்மளை. வேற டேபிளே இல்லையாக்கும், இந்த கிறுக்கன் உட்காந்துக்கிட்டு இருக்கிற டேபிள்ல தான் நம்ம வந்து உட்காரணுமாக்கும். நம்ம திருந்தாம இருக்கும்போது தான் நம்மளை தனியா போட்டாளுங்க. இப்பதான் நான் திருந்திட்டேனே, இப்பவும் எதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து தனியாவே ஒதுக்கி வைக்காங்க? சரி, எது எப்படியோ நம்ம கண்ணு முன்னால இவ்வளவு சாப்பாடு இருக்கு, எல்லாத்தையும் நல்ல ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஏலே, எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்களே. எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு பழைய கஞ்சி தான் பிடிக்கும், அதனால சும்மா தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணுங்க. இல்ல என்னல இப்படி சொல்லுதே, அப்ப நான் சாப்பிட வேண்டாமா? ஏம்மா, நீங்கள் தினம் வீட்டில் பழைய கஞ்சி தானே தருவீங்க, அதானே உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் எப்படி இதெல்லாம் சாப்பிடுவீங்க? இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிடுதோம்மா. நீங்கள் வீட்டில் போய் பழைய கஞ்சியே சாப்பிடுங்க. ஆடக்கு இருக்கு பையலே, நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சா இவன் சாப்பிட விட மாட்டான் போலயே. எத்தே, அப்படின்னா உங்கள் சாப்பாடை எனக்கு தந்துருங்க, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். இல்ல அதெல்லாம் தர முடியாது, எனக்கு வேணும். ஏத்தே, நாங்க சின்ன பிள்ளைங்க, எங்களால நிறைய சாப்பிட முடியுமோ முடியாதோ, வயிற்றுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டு தானே அப்படி சொல்லுதீங்க. பரவாயில்லத்தே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிடுதோம். நீங்க சும்மா மட்டும் உட்காந்துருங்க, நாங்க எல்லாத்தையும் காலி பண்ணி காட்டுதோம் பாருங்க. இல்ல நானும் சாப்பிடணும்ல, எனக்கு வயிறு பசிக்காதா? ஆனா உங்களுக்கு தான் இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காதே, பழைய கஞ்சி தானே பிடிக்கும். பழைய கஞ்சி தான் பிடிக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி? வீட்டில் அதான் கிடக்குன்னு சாப்பிடுவேன், அதுக்குன்னு வந்த இடத்துலையும் பழைய கஞ்சா சாப்பிட முடியும்? இங்கே பழைய கஞ்சிக்கு நான் எங்கே போக? எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னு ஞாபகப்படுத்துங்களே, சாணியாத்திட்ட போய் சொல்லிடுவோம். அப்பந்தான் அவங்க பழைய கஞ்சிக்கு ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க. ராத்திரி தண்ணி ஊற்றி போட்டால் தானே காலையில் பழைய கஞ்சி கிடைக்கும். சரியில்ல, நான் மறக்காம ஞாபகப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் பிள்ளைகளா பிசாசுகளா? நம்மளை சாப்பிடவே விடாதுக்க போலயே. என்ன பிள்ளைகளா, சாப்பாடு நல்லா இருக்கா? ஏக்கா சூப்பரா இருக்குக்கா. யார் இந்த குண்டோதரன்? அது எவனோ தெரியல, அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நாங்க தான் இங்க வந்து உட்கார்ந்தோம், வேற இடம் இல்லையாமே. சரி, அது கிடக்கட்டும். நீங்கள் என்ன சாப்பிடுதீங்க? நூடுல்ஸா? எனக்கு கொஞ்சம் தாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்க. எங்களுக்கு இன்னும் சாப்பாடே வரல. அதுக்கு நான் என்ன செய்ய
திங்க முடியும்? உனக்கு சாப்பாடு வந்த பிறகு தின்னு. இப்பதான் அந்த பயலுக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீ வேற கேட்க. பிறகு நான் எப்படி சாப்பிட? வேணும்னா இன்னொன்று ஆர்டர் போட்டு தின்னுங்க. எம் 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 எம். அடி பாவி, ஆசையா திங்கலான்னு வச்சிருந்தேன், இப்படி மலைப்பாம்பு மாதிரி முழுங்கிட்டியே. ஏக்கா நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சுக்கா, போயிட்டு வரேன்னு. எனக்குன்னு வாங்கி வச்சிருந்த நூடுல்ஸ் பூரா அவ்வளத்தையும் முழுங்கிட்டியே. இப்போ நான் என்னத்தை திங்க? அதான் கண்ணு முன்னால் இவ்வளோ சாப்பாடு இருக்குல்ல, எடுத்து தின்னுங்களேன். இந்த பிள்ளையில தரும். இவனுக்கு ஏற்கனவே என்கிட்ட இருந்து புடுங்கி திங்கலான்னு பார்த்தானுங்க. இப்போ இவனுக்கு எப்படி எனக்கு தருவானுங்க? அதெல்லாம் தருவானுங்க. என் பிள்ளைகளா, அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கே காணாது. அவங்கள வேணா வேற வாங்கி திங்க சொல்லுங்க. கேட்டிங்களா? அவங்களுக்கு வேணுமா, அதனால பிள்ளைகள சாப்பிடட்டும். பிள்ளைகள்கிட்ட போய் பிடுங்கிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வேணா வேற ஆர்டர் போட்டு தின்னுங்க. விளங்காதவா வந்து அவ்வளத்தையும் தின்னுட்டு போயிட்டா. இப்போ நான் சோத்துக்கு என்ன செய்ய? ஏன்டா இப்படி என்னை போட்டு பாடா படுத்துதாளுகளம்மா. பிள்ளைங்களா, சாப்பாடு பிடிச்சிருக்கா? ஏக்கா சூப்பரா இருக்குக்கா. சிம்ரன் என் சாப்பாட்டை பூரா நெட்டச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டா. எனக்கு வேற ஏதாவது சொல்லே. சாரி ராதா ஆண்டி, நம்ம சாப்பிட வந்ததே லேட்டு, அதனால சாப்பாடு எல்லாம் காலி ஆயிட்டுன்ட்டாங்க. இனிமே வேணா வீட்டில் போய் தான் பார்க்கணும். ஏக்கா இந்த பிராங்கியை கொஞ்சம் தின்னு பாருங்களேன், நல்லா இருக்குக்கா. ஏட்டி நான் பீஸா தின்னுக்கிட்டு இருக்கேன், இரு வாரேன், தின்னுட்டு வாங்கிக்கிடுதேன். நெட்டக்கா நீங்களும் பீஸா எடுத்துக்கோங்கக்கா, நல்லா இருக்கும். இரு இரு, இந்த பிராங்கியை முதல்ல கதையை முடிச்சுட்டு வாரேன். ஒவ்வொரு கடி கடிக்கும் போது நல்ல சிக்கனாக வருது, நல்லா இருக்கு. ரேகா நீ என்ன கையில் கொலக்கட்டை மாதிரி வச்சிருக்க? கொலக்கட்டையை ஆர்டர் போட்ட? ஏம்மா இது கொலக்கட்டை இல்லைம்மா, இது மாமோஸ். அது என்னடி மூசு கிசுன்னுக்கிட்டு இருக்கே, கொண்ட தின்னு பார்ப்போம். எம் 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 எம். என்னடி இது மைதா மாவு உருண்டை மாதிரி இருக்கு? ஏம்மா கரெக்டுமா, மைதா மாவு உருண்டை தான். மைதா மாவுக்குள்ள சிக்கனு காய்கறிலாம் வச்சு மொத்தமாக இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு வச்சிருக்காங்க. ஐயோ விளங்கலையே, நல்லா பொரிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இது என்ன இப்படி இருக்கு? எப்படி தினாலும் வாய்க்கு விளங்காது போல ஏட்டி. ஏக்கா அந்த பீஸாவை சாப்பிட்டு பாருங்க, நல்லா அப்படியே சீஸாக வருதுக்கா, நல்லா இருக்கு. இந்த சப்பாத்தியே போதுமட்டி, சப்பாத்தியை தின்னுக்கிடுதே. எம் 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 எம். ஆட கொடுமையே, இதுவும் இல்லை வாய்க்கு விளங்கல. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி ஒண்ணுமே வரமாட்டேக்கே. இவ்வளவு மோசமாவா செஞ்சு வைப்பானுங்க? என்ன ராதாக்கா, சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு நடந்து வரீங்க போல. நானாட்டி சாப்பிட முடியாம சாப்பிட்டு வரேன். கொஞ்சோண்டு நூடுல்ஸ் ஒரு கிண்ணத்துல இருந்துச்சு, அதையும் மலைப்பாம்பு மாதிரி முழுங்கிட்டு போயிட்டேன். இங்க வந்து நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரு இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாரு. ராதா என்ன சாப்பாடு தட்டு தலையில தூக்கிட்டு நிக்கே? நான் சாப்பிட்றதுக்குன்னு ஆர்டர் போட்டு வச்சிருந்ததை உங்க நெட்டச்சி அவ்வளத்தையும் முழுங்கிட்டா. எனக்கு அங்க வேற சோறே இல்லை, அதனாலதான் இதை தூக்கிட்டு ஓடுதேன். உனக்கு இல்லைன்னு இப்ப நாங்க என்ன செய்ய? பட்னியா கடந்து சாவுங்க. விடு விடு போட்டோம். என்னக்கா இப்படி விட்டுட்டியே? அவளே திங்கட்டுண்டி, அது ரெண்டுமே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏக்கா நீங்க இந்த பிராங்கியை தின்னுங்கக்கா, இது நல்லா இருக்கு. கடைசியில் அதைத்தான் திங்கணும் போல. ஒன்று கொண்டா திம்பு. எம் 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 எம். ஆமாடி நீங்க சொன்னது கரெக்டு தான், இது நல்லா டேஸ்டா இருக்கே. ஏக்கா நூட்டல்ஸ் சாப்பிடுங்கக்கா. சாப்பிடுத மட்டி, இரு இதை சாப்பிட்டு வாரேன். அடியே உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சோற கொடுக்கன்னு எனக்கு பிள்ளை துணி வச்சுட்டீங்கல்ல. ராதாக்கா பாத்ரூம் வந்தா அங்க இருக்கு பாருங்க. இருங்கடி போயிட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிடுதே.